ராஜேஸ்வரி மேடம், அவர் திருவாரூர் காந்தி சார் என்ன சொன்னார்னா, அந்த சமூக நீதி கணக்காய்வு சமூக சாதிவாரி கணக்கெடுப்ப திமுக ஆட்சியில் ஏன் எடுக்கவில்லை, இதனால் வந்து வன்னியர்களின் வாக்கு வங்கி பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படும், ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்கிறார். இல்ல அதான் சொல்றாங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல நாங்க வந்து அமல்படுத்துவதாக தான் இருந்தோம். இந்த வருஷத்துல எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருந்தது. இதை வந்து ஒதுக்கி போட வேண்டும் இல்ல தள்ளி போட வேண்டும் என்ற எண்ணம்லாம் வந்து திமுகவுக்கு கிடையாது. தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக எங்கேயுமே வந்து எல்லா இடங்களிலுமே இதை பற்றிய விஷயங்களை வந்து இங்க தலைமை பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. தவிர இதை மறுக்கணும் இல்லது இதை தள்ளி போடணும், இதை பண்ணவே கூடாது, நமக்கு ஓட்டு வந்துடாது, இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு சொல்லி ஜெகத்ரட்சகன் சொன்னார் இல்ல துரைமுருகன் சொன்னார் சொல்லிட்டு வாய்மொழி ரீதியாக வரும். முக்கியமாக மறுத்து பேசுகிறேன். இரண்டாவது விஷயம் வந்து இங்க இன புரட்சியோ மொழி புரட்சியோ வந்து யாருன்னா திமுக தான், திராவிட இயக்கங்கள் தான். தவிர இங்க விசில் புரட்சின்னு ஒரு விஷயம் ஒன்றுமே தொடங்கிய ஒரு கட்சி வந்து பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த நீங்க எப்படி பத்தி இதுல பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆளுநருடைய உரையில பணநாயகத்தில் இருந்து ஜனநாயகம்னு அவர் குறிப்பிட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இங்க பணநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மூழ்கி கிடக்கிறது தாவேகா. இழுத்து வந்துட்டு நீங்க கேட்டு சொல்லணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா திமுக ஆட்சியில் அது எடுக்காததற்கான காரணமாக அவர் கூறியது, திருவாரூர் காந்தி சார் அவர் எடுக்காததற்கான காரணமாக கூறியது, இதற்கு முன்பு எடுத்த நீங்கள் கூறிய பீகாரிலும் மற்ற மாநிலங்களிலும் எடுத்த அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார்கள், அது ரத்து செய்தது உச்சநீதிமன்றம், அதனால் மாநிலத்தில் எடுப்பது செல்லாது என்பதால் நாங்கள் எடுக்கவில்லை என்பதுதான் திமுக ஆட்சியில் கூறப்பட்டது. சார் நான் அந்த மேட்டருக்குள்ளேயே போல, நீங்க 4.5 வருஷமா அதே கதையை தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அது உள்ள போல, நானே ஆதரிச்சு பேசியிருக்கேன் திமுகவை, நான் அது உள்ள போல. வன்னியர்களுக்கு 10% கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இதை நீங்க ஒரு பகுத்தாய்வு பண்ணிட்டு உடனே நீங்க கொடுங்கன்னு சொன்னதை ஏன் கொடுக்கலன்றது. இன்னொன்னு ஜெகத்ரட்சகன் மாதிரி ஆள்லாம் ஜாதி எல்லாம் கிடையாது, எங்க இதுல ஒரு ஜாதிக்கு தான் நாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜெகத்ரட்சகன் சொல்றாங்க. நான் இது பாருங்க, இதை ஜூம் பண்ணு பாத்தா பெருசா, இதை ஜூம் பண்ணி பாத்துக்க போடு தெரியுதா? இது வந்துங்க சேலத்துல நீங்க சொல்றீங்கல்ல, அவருக்கு பேரு இப்ப என்ன தெரியுமா, டாக்டர் தமிழ் ஐயா. எப்படி இப்ப தோத்த பிறகு நீங்க சொல்ற ஜெகத்ரட்சகனுக்கு பேர் இப்ப டாக்டர் தமிழ் ஐயா. இவர் வன்னியர்களின் விடிவெள்ளி, இவருடைய பிறந்த நாள் 17ஆம் தேதி வருதா, 15ஆம் தேதி. அதற்காக சேலம் மாவட்டத்தில் இன்னைக்கு எப்படி வன்னியர் உங்களுக்கு வந்துச்சு? ஏன் கட்சி விட்டு நீக்குங்களா? எப்படியா நீ வன்னியர்களின் விடிவெள்ளி அப்படின்னு எங்க கட்சியில எம்பியா இருந்துகிட்டு எப்படி நீ சமுதாயத்தை பத்தி பேசணும் கட்சி விட்டு நீக்குங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா நீக்குங்களா? உங்களுக்கு தோத்து போனா மட்டும் எப்படி ஜெகத்ரட்சகன் எல்லாம் வன்னியரா வராம இருக்க? நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் உங்களோட திமுக முகத்தை அவுத்து வச்சுட்டு வன்னியர் முகத்துல வராரு ஜெகத்ரட்சகன்? பதில் சொல்லுங்க. நீங்க தலைமையில பேசுறதுல அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இயங்குதுன்னு கேளுங்க. காலையில ராஜேஸ்வரி மேடம் இறுதி கருத்தா சொல்லிருக்க, நிறைவு கருத்தா சொல்லிருங்க, சொல்லுங்க. அவங்க அவர் திருவாரூர் காந்தி சொன்னதுக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இல்ல கட்சி பிரமுகரா நீங்க ஒரு சமூக பிரமுகரா இப்ப முன்னிறுத்துவதற்கு காரணம் வந்து இந்த வன்னியர்கள் ஓட்டு இழந்ததற்கான ஒரு ரீசன் தான் அதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன பதில் சொல்லுங்க, நிறைவா சொல்லுங்க உங்க பதில். இல்ல அதெல்லாம் ரீசன் கிடையாது. இங்க வந்து அதுக்கான ரீசன் வந்து இங்க தனி மனித ஈர்ப்பு தானே தவிர, இப்ப நான் கேக்குறேன், வன்னியர்கள் மட்டுமா போய் ஓட்டு போட்டாங்க? ஏங்க நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. உங்க கட்சியினுடைய பெரிய பிரமுகர், எம்பி, பெரிய தொழிலதிபர், உங்க கட்சியில மிகப்பெரிய பொறுப்பாளர் இன்னைக்கு எங்க ஜாதி உள்ள வராருன்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்க வேற எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? குடிப்போ தலைவா. இல்ல நான் வேற எதுக்கெல்லாம் பதில் சொல்லல. இங்க வன்னியர்களுக்கு வந்து இது செய்யல அப்படிலாம் கிடையாது. எல்லா சமுதாய மக்களுக்கும் அதுதாங்க கேக்குறேன். நீங்க எல்லா சமுதாயத்துக்குமான கட்சி தானே. இப்ப ஏன் அவர் வந்து ஒரு சமுதாயத்தை கையில எடுக்கிறாரு? இப்ப ஏன் ஒரு சமுதாயத்தை கையில எடுக்கிறாரு? பதில் சொல்லுங்க. சொல்லிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சட்டமன்றத்துல அவர் பேசட்டும். முதல்ல பாருங்க, இந்த தாவேகா அரசுக்கு மிகப்பெரிய நன்றி நீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தாவேகா அரசுக்கு நன்றியை சொல்லுங்க.
அன்னைக்கு உங்களுக்கு அன்புமணி இருக்க இருங்க. காரணத்துக்கு இல்ல, இது இல்ல. இடமில்ல. காந்தி சார் இருங்க சொல்லி முடிக்கட்டும். ஓகே மேடம். சட்டமன்றத்துல கருப்பு பேட்ச் போட்டுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு கோஷம் போடுறது சொந்த துண்டுல சூனிய வைக்கிறதுக்கு சமம். ஏற்கனவே உங்களை புறக்கணிச்சு ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டாங்க. இனிமே உங்களுக்கு எதிர்காலம் தமிழகத்துல சிஎம் பதில் சொல்லணும் ஒரு தயவு- எதிர்ப்பு காட்டினாங்க. நான் என்ன சொல்றேன், அவர்தான் சொல்லிட்டாரா சார், எவ்வளவு விமர்சனம் பண்றீங்களோ பேசுங்க, நான் பேச மாட்டேன். நீங்க விமர்சனம் பண்றதா எனக்கு ஊக்கம் வருது, எனக்கு உற்சாகத்தை தர வருது. எதுக்குமே பதில் சொல்லாம வந்தா எப்படி சார்? சார் வேலை பதில் சொல்ல சார், சும்மா வாய்க்கிழிங்க டைலாக் விட்டு அடுக்கு மொழியில எதுகை மோனையில பேசுறது முக்கியம் கிடையாது. இப்போ எப்படி செயல் இருக்கணும். மோடி சார் கிட்ட 4000 கோடி மழைநீர் முடிஞ்சு போச்சு. 2 நிமிஷம் பேசுறோம். 4000 கோடி மழைநீர் திட்டத்தை 5 ஆண்டு காலம் கடந்து கொள்ள முடியாம இன்னைக்கு பண்டாரப்பேட்டையில அந்த பணி ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்துல வண்டல் எடுத்துட்டாங்க. இப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, ஆட்சி வந்து 1 மாதம் கூட ஆகல, வீராணம் திட்டம்ல பிரச்சனை, அங்க பிரச்சனை, அதுக்கு இவர்தான் விஜய் தான் காரணம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வராரு, கோட் போட்டு வராரு, சூட்டு போட்டு வராரு, செஸ் ஆடுறாரு. அளவுக்கு தரம் தாழ்ந்து எப்பேற்பட்ட கட்சியினுடைய தலைவர் நீங்க, முதலமைச்சர் இப்ப என்ன பிஜேபி கூட உறவா இல்லையா? யாரு உறவு வைக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. ஏன்னா உறவு முடிச்சாச்சு, ஆல்ரெடி ஃபிக்ஸ். ஓகே, நான் என்ன சொல்றேன், உறவு இல்ல. சரி, ஓகே, இதான் நிறைவு. இந்த வாதத்தோட மைய கருத்தை தான் போறோம். எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவங்க தேசிய கீதம் 2 முறை இசைக்கப்பட்டது ஒரு இயல்பானதான் நீங்க சொல்றீங்க. எஸ்.